So, good morning, guys. Have a nice day. Welcome to the Buddy channel. And here's today's topic is about the life. Life abbreviates to lead an intelligent form of you in your own existence. Because, not because, it's likely to have a great observation over your living things among you in your life. இப்போ நீங்கள் வாழ்கிறீங்க, இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் லிவிங் இன் அ ஆர்டினரி வே. வாழும்போது என்னென்ன கற்றுக்குறோம், அந்த கற்றுக்கிட்டதை வச்சு நம்ம எவ்வளோ ப்ராசஸ் பண்ணி அடுத்த நிலைக்கு போகிறோம், அதான் அந்த லைஃபுங்கிற ஒரு சின்ன இதுக்குள்ள இடம். பிகாஸ் லைஃப் இஸ் அ காம்படிஷன் ஆர் த பெர்செப்ஷன் ஆஃப் வியூஸ் விச் அஃபெக்ட்ஸ் அஸ் ஹோல் திங் ஃப்ரம் அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா ஒருத்தர் நம்மளை பார்த்து நமக்கு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்குள்ளே சைக்காலஜிக்கலாக ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துது, சைக்காலஜிக்கலான ஈவெண்ட்ஸை ட்ரிகர் பண்ணுது. ஏன்னா வீட்டில் என்ன திட்டாங்க, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக மூட் ஸ்பாயில், இன்றைக்கி எனக்கு நல்லா விஷயம் நடந்துச்சு, ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி. எனக்கு பிடிக்காத இருந்துச்சு, ஸோ ஐ எம் ஆங்க்ரி அண்ட் அப்செட். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துச்சு, ஸோ ஐ எம் டிஸ்ட்ராக்டட் அண்ட் டிப்ரெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த சம் பில்லர்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் தட் ட்ரைவ் அப்பான் த எக்காலஜி ஆஃப் த லைஃப். ஏன்னா லைஃப்னால் இதை தான் நம்ம ஆன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணியிருப்போம். மேபி ஹீஸ் அ கிங் ஆர் அண்ட் ஸ்லேவ், பட் அவங்களுக்குள்ளேயும் ஒரு விதமான சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். பிகாஸ் ஒரு பர்சன் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, அதர் கண்ட்ரிஸ் கிங் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டா, என்ன இப்படி நினச்சிட்டாரு, ஸோ அதனால் நான் இந்த இதை பண்ண போகிறேன், இந்த செயல்களை செய்ய போகிறேன், இந்த மாதிரி நான் என்னோடய நாட்டை நல்லா வெளிப்படுத்த போகிறேன், இல்லை ஸ்லேவ் நான் இந்த மாதிரி நல்ல வேலை செய்ய போகிறேன், இல்லையா பார்த்த மாற்றிக்க போகிறேன், வாட் எவர் இட் இஸ். பட் வி ஆல் ஆர் ட்ரிவன் பை எமோஷ்னல் பில்லர்ஸ். just five or six, maybe some more we can observe and get to the name of different things. நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதை பற்றி நம்ம அந்த மாதிரி நேம் வச்சுக்கலாம். லைக்லி பார்த்தீங்கன்னா ஹாப்பி, சேட், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, ஆங்க்ரி, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கிறது. ஸோ இதெல்லாமே அதுக்கு எழுத வரும். ஸோ இத்தனை நடக்குது, பட் நீங்கள் எதை கூட கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஏன்னா இத்தனை நடக்கும்போது நான் இன்றைக்கி சேடாக இருந்தேன், நாளைக்கு ஹாப்பியாக இருந்தேன், நாளான்னைக்கு டிப்ரெஸ்டாக இருந்தேன், ஓகே நேற்று இப்படி இருந்தேன், நாளைக்கு இப்படி இருக்க போகிறேன், ஓகே இட்ஸ் அபவுட் த ப்ராசஸ் ஆஃப் ஆன்கோயிங் டைம் அண்ட் ஸ்பேஸ், சிம்பிளாக சொல்லணும்னா. அண்ட் இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறது பெரிய முக்கியம். அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த டைம் முடிஞ்சிருக்கும். பிகாஸ் எவ்ரி எமோஷன் புட்ஸ் யூ இன் ஓன் வே ஆஃப் ஸ்வில். நீ அதுக்குள்ளேருந்து அதை கோரை தெரிஞ்சுக்கணும், அதை சுற்றி நீயும் சுற்றிக்கிட்டே இருக்கணும், வளம் வரணும், அதுக்கப்புறம் நீ அதை அடிபடணும், அதனால் எந்தெந்த பர்சன்ஸ் இருப்பாங்கன்னு பார்க்கணும், பாஸ்ட் டேட்டாவை எடுக்கணும், ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வைக்கணும், அந்த ஃப்ரேம் ஒர்க் ஒரு நல்ல சொல்யூஷனை ட்ரிகர் பண்ணணும், அந்த ட்ரிகரை நீ கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். இதுக்கப்புறம் தான் நீ அந்த ஒரு எமோஷனை மாஸ்டர் கிடையாது, அந்த எமோஷனை நீ எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு யோசிப்ப. இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் பாடி ஆஃப் சைக்காலஜி இந்த லைஃப் ப்ராசஸ்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் நீ அந்த இதெல்லாம் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு செட்டைன சம்டைம் சிம்பிளாக சொல்லணும், ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணிக்கணும். நான் சிலது க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆர்பிஐ, ரியாலிட்டி பெண்டிங் இண்டெக்ஸ். ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு பெண்டிங் இண்டெக்ஸ் இருக்கும் ரியாலிட்டியில். அண்ட் இட் வாஸ் டிஃபர்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த பர்சன்ஸ் இன் த சொசைட்டி. மேபி த கவர்மெண்ட் எம்ப்ளாயி, மேபி த ப்ரைவேட் எம்ப்ளாயி, மேபி த அன்எம்ப்ளாய்டு, மேபி த ஹைரார்ச்சி பீப்புள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் இவங்களாலேயும் செலுத்த முடியாது, இவங்களாலே செலுத்த முடியாது, இவங்களாலே செலுத்த முடியாது. அதுக்கு இடைப்பட்ட கேப்பில் தான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த முடியாதுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது இட்ஸ் அ ட்ரிகர் பாயிண்ட். என்னால் முடியாது, ஐ கேன் டூ இட், பட் ஹீ கேன், ஸோ ஐ ஹையர் இப்படிங்கிற வார்த்தையை கொண்டு இருக்கிறதுலாம் ஐ கான் டூ இட், வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டன் தட் வே, வாட் குட் ஐ நீட் டு லேர்ன் அண்ட் ஹவு மச் ஐ டிசர்வ் ஃபார் தட். இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்தால் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் த எவல்யூஷனுக்குள்ளேயோ டெவலப்மெண்ட்குள்ளேயோ போக முடியும். அண்ட் எஸ், மனி இஸ் ஆல்சோ a constraint for this society, also the constraint of this reality. ஏன்னா மணி இல்லாட்டி absolutely it's a basement for the society to where the building of the basement the building is builded by the from the basement. So it's not about the money, it's a valid and so money is the must thing. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா okay, it's a duty to have for a man to earn money for his freedom, for the surroundings freedom. Surroundings means partners இருக்கலாம், mother and parents இருக்கலாம், parents and sisters இருக்கலாம், siblings,
அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கொலீக்ஸாக இருக்கலாம், ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், யாராக ஒன்றா இருக்கலாம். பட் இஸ் மணி இஸ் த கிரிட்டிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபவுண்டேஷனல் அசெட். ஸோ செகண்ட் திங், with help of money you can attain the time, freedom, resources, contacts, networking. So for the development pillars, likely to have 13 pillars of development or 12. And in the 13 there are 6 important and primary pillars for the development. So நீங்கள் அந்த pillars எப்படி அடுத்து நோக்கி ஓட போகிறீங்க? Because the mindset of the developed people and developing people is different from that of staggered people. ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறவனோட மைண்ட் செட்டை விட முன்னாடி ஓடிட்டு இருக்கோட மைண்ட் செட் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவன் மட்டும் இயங்கலை, அவனை சுற்றி இருக்க எல்லாமே இயங்குது, அவனுக்காக இயங்குது, அவன் இயங்க வைக்கிறான். he is an engineer of surrounding, of both his mindset, his body, his connectivity to his soul, his soul, his connectivity to God, his connectivity to his existence, his universe, maybe the visualization, law of attraction, everything. He believes on his own ideas, on his own thought, and his believed on his own actions. And also he journals every day for his results. He quench for the results. அதே மாதிரி சும்மா இருக்கவனுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கும், ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஜெயிக்கணும், ஓடணும்னு இருக்கும், ஜெயிச்சவனுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு இருக்கணும். இந்த 3 டைப் ஆஃப் பீப்புள் இது இருந்தாலே போதும். the humanity can be still exist in this world in a proper and developed way. பிகாஸ் சில விஷயங்கள் நம்ம இங்கே ஸ்டாக்னண்ட்டாக ஒரு வேலை செய்கிறோம், மேன் பவர் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி, டெவலப்மெண்ட், டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், பிளாப்ளா நிறையா இருக்குது. பட் நம்ம அதுலேயும் சில ஃப்ளாஸ் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு செட்டான ஆஃப் பீப்புள் மஸ்ட் ஒர்க் வெதர் தே ஃப்ரீட், பட் ஒன் செட் ஆஃப் பீப்புள் மே பி செல்ஃப் சஸ்டைன்டு பை தேர் ஓன் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ஸ்கேல் இருக்குது இல்லையா, இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஸ்கேல். Because if you want to break the scale, you just need a different system, not a different people, not a different mindset. You just need a different system, because mindset can be made, mindset can be collected, mindset can be consistent, but the system is the only thing that needs to be built for occupy the mindset in the system. Because the system cannot be easily created, but it can easily consistently adaptable. So we just need a different type of stability of system for the gap, filling the gap between them. ஸோ அதனால் சொல்கிறேன், லைஃப்பை வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து எடுத்துடாதீங்க. நான் இன்றைக்கி நான் இவரோட பையன், அம்மா நான் இவங்களோட பையன், நான் இந்த இதில் வந்திருக்கேன், ஐ ஹேவ் திஸ் மச் ஐ டன் திஸ் மச், நான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கேன், இந்த மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் ஈஸி வே, இட்ஸ் அன் ஹார்ட் வே. பட் இன் தட் ஹார்ட் வே, இன் அ சென்ஸ் இந்த சிஸ்டமில் தான் அது ஹார்டஸ்ட் வே. In a different system, you are like a zero, or you are like a newbie, or you are like a beginner. So it's about the perspective of vision of in your own mindset towards a goal. நீ அதை எதை முக்கியம்னு நினைக்கிறியோ அதுக்காக போராடினா நீ கன்ஃபார்ம் அட்டைன் பண்ணலாம். ஆனால் அதே சமயத்தில் அந்த அட்டைன் பண்ணக்கூடிய வேகத்தில் நீ ஓடிக்கிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக. பட் ஏன்னா லைஃப் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருக்காது. Some days may be good, some days may be shit, some days may be even bad than you think. Some days you just want to quit. That's not what you are work for, that's not what you mean for. What do you want is the real version of you after your achievement. பட் இதில் பியூட்டி என்னென்னா, நீ இப்போ இருக்க மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக போல்டாக ஒரு ப்ரொக்ரெஷன் வைஸாக ஜெயிச்சதுக்கப்புறமும் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். இல்லாட்டி நீ போன வேகத்தில் திரும்பி வந்துடலாம். நோ இஷ்யூ அண்ட் நோ யூஸ். யாரும் ஒன்று எதுவும் கேட்க போகிறது கிடையாது. இட்ஸ் அபவுட் இன் யூ. யார் என்ன யோசிக்கிறாங்க இல்லை, நீ உன்னை பற்றி என்ன யோசிக்கிறேங்கிறது தான் இங்கே மேட்ரு. உன்னை பற்றி நீ எவ்வளோதான் முடிவு பண்ணுறேன், ஆமாம் நீ அவ்வளோதான். உன்னை பற்றி நான் இந்த அளவுக்கு வரப்போகிறேன்னா ஆமாம் நீ அளவுக்கு வரப்போகிறேன். நோ ஒன் குட் ஸ்டாப் ஆர் நோ ஒன் குட் ஹெல்ப் யூ, பிகாஸ் திஸ் இஸ் யுவர் வேர்ல்ட். யூ மஸ்ட் ஒர்க். ஓகே, நீ கன்ஃபார்ம் வேலை செஞ்சு தான் ஆகணும், நீ கன்ஃபார்ம் முன்னேறி தான் ஆகணும். உன் முன்னேற்றம் எல்லாத்துக்குமே முக்கியம். அதை நினச்சி நீ போராடணும், அவ்வளோதான். அது வந்து யாரை மாற்றுறதோ இல்லையோ கன்ஃபார்ம் உன்னை மாற்றணும், உன்னால் பல பேர் மாற்றப்படணும். அதெல்லாம் சொல்கிறேன். லீட் அண்ட் இன்டெலிஜென்ட் ஃபார்ம் ஆஃப் யுவர் செல்ஃப் இன் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ்.
தட் இஸ் கால்ட் as த லைஃப். சின்ன அப்ரிவேஷனில் முடிச்சிடலாம். இல்லை ஒரு லைஃப் வரைக்கும் ஜாலியாக இருப்பேன், ஒரு லைஃப் வரைக்கும் கஷ்டமாக இருப்பேன். இட்ஸ் நாட் அபவுட் த டேர்ம் தட் யூஸ்டு ஃபார் ஃபிக்ஸிங் யுவர் செல்ஃப் இன் அப்ரோப்ரியேட் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மைண்ட் செட். ஒரு மைண்ட் செட் நான் ஒரு மைண்ட் செட் பீப்புள் நினைப்பாங்க, ஒரு வாழ்க்கை தான் நான் ஏன் கஷ்டப்படணும். இன்னொன்று நினைப்பாங்க, ஒரு வாழ்க்கை தான் நான் ராஜா மாதிரி வாழணும். ஒரு வாழ்க்கை என்ன வேணால் பண்ணலாம். இட்ஸ் அபவுட் யூ. நீ தான் உன் வாழ்க்கையை எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்ணணும். நாட் அன் ஆக்டர், நாட் அ பொலிட்டீஷியன், நாட் அ பேரண்ட், நாட் அ ஃப்ரெண்ட். இட்ஸ் அபவுட் யூ. நீ ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருப்ப, நான் இந்த சாதிக்க போகிறேன், சாதிச்சு உடனே பை ப்ரொடக்டாக வரதை வச்சு நான் நல்லா வாழ போகிறேன், இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், மணி வேஸ்ட் நான் ஃப்ரீயாக இருக்கணும், டைம் வேஸ்ட் நான் ஃப்ரீயாக இருக்கணும், மைண்ட் செட் வைஸ் நான் ஃப்ரீயாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அதை அவங்க சொன்னாலும் நீ பாதிக்காத மாதிரி, அதுக்கு வல்னரபுளாக இன்வல்னரபுளாக இல்லாமல் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். தட் இஸ் த கீ பாயிண்ட் இன் இட். அண்ட் ஆல்சோ நான் கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். பட் நீ அதை ஃப்ரேம் ஒர்க்கும் பண்ணணும். நல்லதையும் எடுத்துக்கணும், கெட்டதை தூரப்பட்டு தள்ளி போட்டு. பிகாஸ் we are not a omnipotent being. That we know everything. Yes, we are lack in some things. And that something is the probability of the people doing in their own existence. That means in their life. We can take that piece of data to observe and we can alter the data for ourselves. And that is how intelligent people developed on their own way, self-study on his own way. So don't lose time and don't lose yourself. I hope this video will be help you. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். தமிழில் பேச வரும், பட் இங்கிலீஷில் பேசினா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அதனால இந்த சேனல் ஆரம்பிச்சு இங்கிலீஷில் முக்கால்வாசி இங்கிலீஷில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் தமிழ்லேயும் இதுக்கப்புறம் பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.